ஸ்குவாட் இந்த பெட்ரோல் பங்கில் தாங்க பெட்ரோல் கிடச்சிது. நானும் ஒரு 4 பங்கில் ஏறி பார்த்தேன், பெட்ரோல் இல்லைங்கிறாங்க, அப்புறம் ஸ்கேன் இல்லைங்கிறாங்க. இந்த பங்கில் தான் பெட்ரோல் வச்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்னா வந்து கைகள் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். அங்கே வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, போய் பார்ப்போம். ஏற்கனவே வந்துட்டு இந்த கைகள் வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் ஜிடிகி வாட்டர் ஃபால்ஸில் 2 வாட்டர் ஃபால்ஸுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் நைட்டில் வந்துட்டு சரி வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்துட்டு மழை வந்துடுச்சு. 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல மழையாக இருந்துச்சுங்க. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன், ஒரே இடத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் இப்போ சரி ஓகே நம்ம இங்கே போயிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சமாச்சும் பகல் வரட்டும் அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படி நினச்சேன்னா இந்த ரோடு ஒரு மலைக்குள்ளே பூந்து போகுதுங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த சைட்லாம் ஃபுல்லுமே மலை. அதனால தான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். ஒரு ஆச்சரியங்க, இது ஐஸ் கட்டியா இல்லை நுரையான்னு தெரில, ஒயிட் கலரில் இருக்குது. ஏதோ பஞ்சு மாதிரி தெரியுதுங்க. அது வந்துட்டு நுரையாங்க, கம்பெனியோட வேஸ்ட்டு தண்ணீராம். அது அப்படியே இந்த பக்கம் வரும்போது அப்படியே நுரையா வந்துருச்சான். இந்த ரோடே அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, ரொம்ப குளிருதுங்க. மாஸ்க் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே வந்து ஹெட் பேண்டு போட்டிருக்கேன், இருந்தாலுமே லைட்டாக குளிருது. ஹேண்டு கூட பாருங்கள் ஃபுல் ஹேண்டு போட்டு வச்சுருக்கேன், குளிரக்கூடாதுன்ட்டு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இங்கே செம்மையாக மழை பெஞ்சிருக்கும் போல். இங்கே செக் போஸ்ட்டுங்க, அந்த மலை இருக்குல்லங்க, அந்த மலையோட நடுவில் போந்து தான் போக போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு அந்த மலைக்கு ஓரத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். அழகாக இருக்குங்க, வேறு லெவல். ஸ்கோர் நமக்கு மொத்தம் 2 வழி இருக்குங்க. இது ஒரு வழி, இது ஒரு வழி. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் அங்கே. இப்போ சூஸ் பண்ணணும் எந்த வழியில் போகலான்னு. ஆனால் இந்த வழியில் போனால் 45 கிலோமீட்ரு, இந்த வழியில் போனோம்னா ஒரு 31 கிலோமீட்டருங்க. 10 கிலோமீட்ரு 12 கிலோமீட்டர் அப்படியே கம்மியாகுது. ஆனால் இந்த வழியில் போனோம்னா ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபாஸ்ட்டுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ரோடு இதே மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி ரோடாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரோடு வருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த ரோடு வந்து அந்த மலையை வந்து ஓரமாகவே போவோம். இது வந்து மலைக்குள்ளே பூந்து போவோம். எதில் போகலாம்? நம்ம இந்த வழியை சூஸ் பண்ணிட்டோங்க. ரோடு வந்துட்டு மலைக்குள்ளே பூந்து போகுதுங்க. பாதி மலை வந்துட்டு தமிழ்நாடும், இதுக்கு மீதி இருக்கிற மலை வந்து ஆந்திராவும் பிரிச்சிருக்கு. வேறு லெவலுங்க, அப்படியே கீழே போகுது, அப்படியே கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே போகும் போல். அங்கே பாருங்களேன், நல்லா ஒயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. என்னங்க இவ்வளோ குரங்குங்க இருக்குது, எல்லாம் டீமாக சண்டை கட்டிக்குதோ. ஓடு 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 ஓடு. இங்கேயும் வளைவாக தாங்க இருக்குது. ஆனால் ஏலகிரி எப்படி இருந்துச்சுன்னா இப்படி வளைஞ்சிட்டு ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரோடு மேடாக போகுது. இப்போ நம்ம ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோங்க, அழகாக இருக்குது. அங்கே சூரியனும் வந்துட்டாப்புல. இங்கெல்லாம் ஃபுல்லாக காடு, அப்படியே மரம்லாம் கிட்ட செடியெலாம் கிட்ட பச்சை பச்சையாக இருக்குங்க. அந்த சைடெலாம் அப்படியே ஒயிட்டாக எவ்வளோ அழகு. தமிழ்நாடு எல்லை முடிவுங்க. இதுக்கு இந்தாண்ட தமிழ்நாடு, இதுக்கு இந்தாண்ட ஆந்திரா. நல்லா பசுமையாக இருக்குங்க, மரம் செடி கொடி எல்லாம் அடர்த்தியாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா ஜிடிகி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கைகால் வாட்டர் ஃபால்ஸு ஜிடிகி வாட்டர் ஃபால்ஸுக்கு அடுத்தது தான் இருக்குது. அதனால் ஜிடிகி வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலான்ட்ருக்காங்க. ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இன்னும் ஃபால்ஸு போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே தாங்க இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி 5 ரூபா. ஒவ்வொரு இட்லியும் பெருசாக தாங்க இருக்குது.
சாப்பிட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை கிளம்ப வேண்டிதான். இந்த ரோட்டில் போக சொல்லுதுங்க. இந்த ரோட்டில் போனால் பக்கமாக போயிடும்னு சொல்லி போட்டிருக்கு. ஜிடிக்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. உள்ளே அப்படியே ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. இன்னும் 4.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இங்கே மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ் வந்துட்டு பேச மாட்றாங்க, தெலுங்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் பார்டர் கிட்ட தான் இருக்கிறாங்க, ஏன் தமிழ் பேச மாட்டாங்கன்னு தெரிலங்க. நாகலாபுரத்தில் எல்லாம் வந்துட்டு தமிழ் நல்லா பேசுனாங்க, இங்கே தான் பேச மாட்றாங்க. ஜிடிக்கி வாட்டர் ஃபால்ஸ் எப்படிக்கா போகணும்? ஜிடிக்கி வாட்டர் ஃபால்ஸ் జిడికి వాటర్ ఫాల్స్ బైక్ ఎత్తుకొని పోవాలంటే ఊర్లో దూరిపోవాలన్నా అంటే లాంగ్ అవుతుంది వచ్చేకి ఇట్లా வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பைக் விட்டுக்கலாம்ல. இப்படி போகணுமா? இப்படி இல்லையா? ஓ, இப்படின்னா பைக்கு அலௌடு. சரி, ஸ்கோட் பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வழியில் ஒரு பையன்கிட்ட நிறைய பேர் கேட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஒரு பையன்கிட்ட வந்துட்டு கேட்டேன், வரலன்னு சொல்லி சொல்கிறான் வாட்ரு. இப்போது இங்கே இருக்கிற இவர் அந்த காட்டோட சொந்தக்காரர், அவர்கிட்ட கேட்குறேன், அவர் வருதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க போய் பார்ப்போம். அவரும் தண்ணி கம்மியாக தான்ப்பா இருக்கும், இல்லைன்னா வராது இருக்கும்பா அப்படிங்கிறாரு. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த 1 கிலோமீட்டர் தானே, போய் பார்க்கலாம். இல்லை ட்ரெக்கிங் பண்ணி நடக்கணும் போலங்க. அந்த சைடெலாம் தண்ணி அதிகமாக இருந்திருக்கும் போல், அப்படியே வற்றி போன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த சைடு பாசாலாம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இங்கேயும் தண்ணி இருக்குங்க. இவ்வளோ நேற்று பேஞ்ச மழையிலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நமக்கு வந்து அந்த ஃபால்ஸு தான் தேவை. இந்த சைடு ஃபுல்லுமே நான் அந்த கல்லில் தாங்க நிற்கிறேன். அந்த மேப்பில் எப்படி ஒயிட்டாக காமிச்சதும் அதேமாதிரி அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன் நான். அங்கே தூரமாக வந்துட்டு பாறாங்கல்ல தண்ணி ஊற்ற தெரியுதுங்க. ஒரு வேளை அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்பும் அங்கே தான் காமிக்குது. ஆனால் ஃபுல்லுமே ரொம்ப அடர்ந்த காடுங்க. நம்ம ஒரு சின்ன மலை மேலே உச்சியில் இருக்கிறோம். நம்ம அங்கே ஒரு க்ரீன் கலர் வீடு இருக்கா, அங்கே தான் நம்ம பைக் நிற்கிது. ஃபால்ஸ் போகிற இடம் இப்படி இருக்கும் போல், இது வழியாக வந்து மறுபடியும் இப்படி போய் இங்கே போகும் போல். நம்ம எப்படி வந்திருக்கோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி குறுக்க பூந்து வந்துட்டோங்க. ஸ்கோட் ஃபைனலி வந்து வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சாச்சுங்க. ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றுது. நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேங்க. அங்கே தண்ணி ஊற்றுது பாருங்க. ஆனால் தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க போலங்க. பாட்டில்ஸ் எல்லாம் நிறையா கிடக்கு. ஆனால் ரொம்ப உயரமாக இருந்து தான் ஊற்றுது. தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அது டிஸ்டன்ஸ் தொலைவாக வந்து ஊற்றுங்க. இப்போ தெரியுதா? பூச்சி வேறு கத்திக்கிட்டே கிடக்கு. நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்குதுன்னு கூட தெரில. இதை கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பார்த்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்தாண்ட போனோம்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியாதுங்க. அதில் பாசெல்லாம் பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ படர்ந்து இருக்குது. அப்போ அந்தளவுக்கு தண்ணி வந்துருக்குங்க. இப்போ தான் கம்மியாயிடுச்சு. மே மாதம் ஒரு 2 மாதத்தில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஃபால்ஸை போக வழி இது மாதிரி இருக்குங்க. இது மாதிரி வழியில் மட்டும் போங்க. முடியலைங்க, தண்ணி வேறு இல்லை. சின்ன சின்ன மேடாக இருந்தாலும் ரொம்பவே இழப்புவாங்குது. தண்ணி சுத்தமாக இல்லை. அங்கே ஒரு க்ரீன் கலர் வீடு இருக்குல்லங்க, அங்கே போகணும். அங்கே தான் நம்ம பைக்கு நிற்கிது. இதுதாங்க அந்த பச்சை கலர் வீடு. இங்கே தான் பைக்கை நிறுத்திட்டு போயிருந்தேன்.